அரக்க வீரர்களுடைய உற்சாகம் அளவுக்கு மீறிட்டது. வாளிலே நெருப்புடன் மாருதியை இழுத்துக்கொண்டு தெரு தெருவாக அழைத்துச் சென்றனர். குழந்தைகளும் பெண்டுகளும் அவரை கேலி செய்து சிரித்தனர். சீதைக்காக பரிந்து பேச வந்த குரங்கு படும் பாட்டை அவளிடம் கூறி அவள் துடிப்பதை காண விரும்பிய அரக்கிகள் சீதையிடம் ஓடிவந்து, ஜானகி, அசோகவனத்தை அழித்த குரங்கு உனக்காக லங்கைக்கு வந்திருக்கிறதாம். அதற்கு என்ன தைரியம்? யாரோ சுக்ரீவனாம், அவனும் குரங்குதானாம். கிஷ்கிந்தையில் குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவாம். உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டுவிடும்படி ராவணேஸ்வரனுக்கு செய்தி அனுப்பினானாம். அந்த செய்தியை கொண்டு தூதனாக வந்திருக்கிறதாம் இந்த குரங்கு. தூதனாக வந்ததால் விபீஷணன் காப்பாற்றினான். தூதனாக வந்தவர்களை கொல்லக்கூடாதென்ற ராஜநீதி பிரகாரம் அதை பிழைத்து போகுமாறு விட்டுவிட்டார்கள். ஆனால் வாளிலே துணியை சுற்றி நெருப்பு வைத்து ஊர் முழுக்க ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். பாவம், அசோகவனத்திலே என்ன அட்டகாசம் செய்தது! முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. வாளை பார்த்து பார்த்து பெருமூச்சு விடுகிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டார்கள்.